ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் கண்டிப்பாக பிகினராக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்களாம் ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள். நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் ஒரு லைக் கூட போடவே மாட்டேங்கிறீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கஸ்டமர் ஏன் டெய்லரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சில கஸ்டமர் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, தைப்பாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதும்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு அவங்க ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம பண்ணுற இந்த 5 மிஸ்டேக்னால தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் போகிறாங்க. நம்ம அப்படி என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. சரி, வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். நம்ம நல்லா தான் தைக்கிறோம், ஆனால் கஸ்டமர் வரல. அப்படி இல்லைன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் கொடுத்துட்டு அடுத்த டைம் நம்மக்கிட்ட கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரியான காரணமெல்லாம் இருக்கும். இது ஏன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த குழப்பம் இருக்கும். நானும் ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா தைக்கும்போது ஒரு கஸ்டமர் தைச்சிட்டு அதை திருப்பி கொண்டு நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். சப்போஸ் ஒரு வேளை அவங்க ப்ளவுஸ் கொண்டு கொடுக்கலன்னா அவங்க பல காரணத்தினால கூட வராமல் இருக்கலாம். நமக்கு என்னென்னலாம் தோணும், நம்ம சரியாக தைக்கலையோ, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிரும். என்ன மாதிரி தான் நீங்களும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிஜமாலுமே கஸ்டமர் வராததுக்கு காரணம் இந்த மிஸ்டேக்ஸ்னால மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அவங்களால திரும்பியும் நம்மகிட்ட கொண்டு கொடுக்க முடியாமலும் அந்த மாதிரியான காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருக்கோ அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரமாட்டாங்க. எப்படி அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லூஸ் டைட் ப்ராப்ளம் அப்படிங்கிற பார்த்திங்களா, அந்த லூஸ் டைட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதுவுமே ஃபிட்டிங் சரியாக வரல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த கை லூஸாக வச்சிட்டோம் அப்படின்னா, கையிலேருந்து உடம்பு வரையும் லூஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் கரெக்டாக உட்காராது. ஷோல்டர் உட்காராதப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே அது எப்படி சொல்கிறது, கழண்டுட்டு வர மாதிரி இருக்கும். நெக் போர்ஷன் கரெக்டாக உட்காராதனால ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கப் சைஸ் சரியாக பிடிக்கல அப்படின்னாலும் அந்த கப் சைஸுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி, இல்லைனா ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கப் சைஸுமே சரியாக வருது. ஃபிட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே அதில் வரும். சரியாக இல்லை அப்படின்னா ப்ளவுஸு நம்மக்கிட்ட கஸ்டமர் திரும்பி வர மாட்டாங்க. இது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் தாங்க, இதனாலலாம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுவுமே ஒரு காரணம் தான். அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு சின்ன லூஸ் டைட் தானே, ஒரு தையல் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ தையல் போட்டு இப்போ லூஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறதுமே அதில் வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டைமுக்கு நம்ம டெலிவரி கொடுக்காம இருக்கிறது. அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு முதல் நாள் வேணும் அப்படின்னு சொல்லி, இல்லை ஒரு டேட் கேட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவோம். நம்ம தைக்கலாம் அப்படிங்கிற நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், அப்படி இல்லைன்னா கரண்ட்டு போயிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அப்போ நம்மளால் கஸ்டமருக்கு சரியான நேரத்தில் டெலிவரி கொடுக்க முடியாது. இந்த தப்பெல்லாமே நானுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எல்லாமே கஸ்டமர் கேட்குற அன்னைக்கு தான் நான் அவங்களுக்கு அந்த ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் தைக்கிற நேரம் பார்த்து ஒன்று மிஷினில் ஊசி உடஞ்சி மாட்டிக்கும், மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா கரண்ட்டு போனது வராது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்பையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அதனால் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால சரியான நேரத்தில் டெலிவரி கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா
நான் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட தப்பெல்லாமே ரியலைஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு நாள் முதல்லயே முடிச்சு குடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்டுக்கு வந்துர்றது. அவங்க வெள்ளிக்கிழமை கேட்குறாங்க அப்படின்னா, நான் வியாழக்கிழமையே அவங்களோடத முடிச்சு டெலிவரிக்கு எடுத்து வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிர்றது. நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க்குக்குள்ள போறோம் அப்படிங்கிறப்ப, இதுதான் வந்து சரியான ஒரு வழியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ட்ட கொஞ்சம் ஆட்டிட்யூட் காட்டினோம் அப்படின்னாலுமே, அவங்களுக்கு வந்து அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வந்து வரமாட்டாங்க. நம்ம வந்து ரொம்ப பந்தா பண்ற மாரி பேசினாலோ, இல்ல வந்து கொஞ்சம் இதா ரகடா பேசுற மாரி இருந்தாலோ, ஓ அந்த என் நான் இப்படி சொல்றேன்னே நினைக்காதீங்க. ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். நானே வந்து ஆரம்பத்தில எனக்கு தைக்க தெரியாதப்ப, புதுசா வந்து கஸ்டமர்ட்ட போய் நான் ஒரு 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 கடையில போய் குடுக்குறப்ப, அவங்க வந்து சரியா வந்து என்ன இது பண்ணவே இல்ல. ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப எனக்கு சரி வாங்க இவங்கள்ட்ட ஏன் நம்ம குடுக்கணும்? நம்ம போலாம். வேற யார்ட்டயாவது குடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட் தான் வந்து எனக்கு வந்தது. அதே மாரி நான் கேட்ட மாரி எனக்கு அந்த கேட்ட டைமுக்கு வந்து அவங்க வந்து முடிச்சு குடுக்கல. அவங்கள்ட்ட வந்து ஆர்டர்ஸ் அதிகமா வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு கேட்குறோம்? என்னோட பர்த்டேக்காக நான் வந்து ஒரு சுடிதார் வந்து ஒரு டெய்லர்ட்ட வந்து ஸ்டிச் பண்ண குடுத்துருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது குடுக்கல நான் கேட்ட டைமுக்கு. கொஞ்சம் லேட் பண்ணி தான் வந்து குடுத்தாங்க. அது நான் வாங்கிட்டு ஊருக்கும் போக வேண்டியதா இருந்தது. அதனால நான் முதல்ல ஊருக்கு போயிட்டு, எங்க வீட்டுக்காரர் தான் வந்து அந்த சுடிதார ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு திரும்பவும் வந்து அவங்க வந்து வந்தாங்க. இந்த மாரி நம்ம கேட்குற டைமுக்கு குடுக்காதது, கொஞ்சம் ஆட்டிட்யூட் காட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ கொஞ்சம் அதிகமா தைக்கிற கஸ்டமர்ஸு, கொஞ்சம் பல்க் ஆர்டரா இருக்கிறவங்களெல்லாம் வந்து நல்லா கவனிக்கிற மாரி இருக்கும். ஒரு சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல 1, 2 தைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்படியெல்லாம் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வந்து வரமாட்டாங்க. நம்ம அது வந்து நம்மளோட இமேஜ நம்மளே கெடுத்துக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லா கஸ்டமர்ட்டயுமே ஒண்ணு போல நடந்துக்கோங்க. அதே மாரி அவங்கள்ட்டயும் எல்லாத்துக்கிட்டயுமே ஒரே மாரி நீங்க வந்து நீங்க ஸ்டிச் பண்றதுக்கான ரேட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இத வந்து இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு வந்து தையல் சொல்லிக் குடுத்த அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிளாஸ் போன இடத்துல, "நீங்க எப்படி வந்து ப்ளவுஸ்க்கு எல்லாமே காசு வாங்குவீங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, அவங்க வந்து சொன்னாங்க, நான் ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பார்ப்பேன். கொஞ்சம் அவங்க எந்த மாரி சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் மஞ்ச கயிறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்து, கொஞ்சம் அ எப்படி சொல்றது? புவர் ஃபேமிலி அந்த மாரி இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அவங்கள்ட்ட கரெக்டான ரேட் வாங்கிக்குவாங்களாம். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் செயினு, கீனு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு, கொஞ்சம் நல்லா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, சேர்த்தி சொல்லி வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாரி அவங்க சொன்னாங்க, நான் கேட்டதுக்கு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்ப வரையுமே வந்து எப்படி இருந்தாலும் சரி கஸ்டமர் என்னோட ரேட் ஒண்ணு தான். அந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து வாங்கிக்கிறது. இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும், இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் எனக்கு எப்பயுமே வந்து வாங்க வர்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதே மாரி கஸ்டமர்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இதா பேசுங்க. ஓகேங்களா? பணிவா பேசுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசைனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரே மாதிரி தைச்சு குடுக்கக்கூடாது. அதே மாரி ஓல்டு ஃபேஷன்ல ஓல்டா வர டிசைன்ஸும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பொறுப்புல குடுக்குறாங்க. நீங்க வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க. நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு தைச்ச டிசைனே இருந்தது அப்படின்னா, நான் தைச்சதையே வந்து திருப்பி திருப்பி யாருக்கும் வந்து வச்சு தைச்சு குடுக்க மாட்டேன். கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இது ஓகே எனக்கு தைச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும் தான் நான் வந்து தைச்சு தருவேன். ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்து ட்ரை பண்ணுவேன். அதே ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலை முடியட்டும் சீக்கிரமா ஏதாவது வச்ச டிசைனே வச்சு குடுத்துடலாம். இல்ல ஏதாவது ஓல்டு மாடல் டிசைன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த மாரி டிசைன்ஸ் வைக்கிறது. இப்ப ட்ரெண்டிங்ல இல்லாத மாரி வந்து டிசைன்ஸ வச்சு குடுக்கறது. அந்த மாரி பண்ணும்போது கஸ்டமருக்கும் அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம வந்து போயிடும்.
அதனால நீங்கள் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் கஸ்டமர்கிட்ட கேட்குற கேள்வி எல்லாம் இதுதான். நீங்கள் நாட் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை உங்களுக்கு லேஸ் மாதிரி வச்சு டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கட்டுமா? லேஸ் யூஸ் பண்ணட்டுமா அதில்? இல்லை வெறும் கிளாத் மட்டும் வந்து யூஸ் பண்ணட்டுமா? இல்லை உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி வேணுமா? எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறது. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இமேஜ் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இமேஜ் யாருக்கும் அனுப்புறது கிடையாது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இமேஜ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை அனுப்புங்க. ஒன்று என்னோடய சாய்ஸில் விடுங்க, இல்லைன்னா உங்களோட சாய்ஸில் விடுங்க. நான் கேட்குறது உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காகிறதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒன்று சொல்லுங்கள், அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறது. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டிசைன் அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டிசைனுக்குள்ளே தான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே அவங்க போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டில் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னாலுமே வந்து கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேட் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நமக்கு வந்து அது கட்டுப்படி ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மாற்றி சொல்லும்போது என்ன முதல்ல அவ்வளோ சொன்னீங்க, இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து பிகினராக இருக்கிற எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கும்போது எனக்குமே வந்து கரெக்டான ரேட் எல்லாமே வந்து சொல்ல தெரியாது. யாராவது ஏதாவது ஒரு டிசைன் கேட்டாங்க அப்படின்னா நானுமே வந்து தப்பாக தான் சொல்லுவேன், கம்மியாகவும் சொல்லுவேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன தோணுன்னா ஐயோ ரொம்ப கம்மியாக நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணும். ஆனால் நான் போய் திரும்பவும் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் காசு வந்து கேட்கவே மாட்டேன். இவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கு ஏதாவது நான் வந்து கொஞ்சம் ரேட் வந்து சரியாக கால்குலேட் பண்ணல அந்த மாதிரி சொல்லி நான் வந்து கேட்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் வந்து சொல்லிட்டேன் என் மேலே தான் தப்பு. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேட் வந்து சொல்லிடுறது. பேக் நெக்குக்கு இவ்வளோ, ஃப்ரண்ட் நெக்குக்கு இவ்வளோ, ஸ்லீவ்னால் இவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் போட்டுட்டு இது நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வைக்கிற லேஸு, மணி, நாட்டு இதெல்லாம் பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். நான் வந்து டிசைன் வந்து இன்னும் சூஸ் பண்ணலை. அதனால் டிசைன் என்ன மாதிரி வைக்கிறேன்னும் தெரியாது. அதனால் வந்து நான் இவ்வளோ ரேட் சொல்லியிருக்கேன். இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50, 100, 200 இந்த மாதிரி வந்து முன்ன பின்னவும் வரும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறது. அப்படி நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஃபைனல் ரேட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டு தான் வரும் அப்படின்னு நினச்சி ரேட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் எக்ஸ்ட்ரா சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல நம்மக்கிட்ட கொஞ்சம் மூஞ்சி காட்டுவாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அப்படி தான் நினைப்போம். சரி இவங்க மட்டும்தான் டெய்லரா, வாங்க நம்ம போய் வேறு பக்கம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து வரும். அது யாராக இருந்தாலுமே அப்படி தான். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பழக்கமுமே இருக்குது. யாருக்காவது வந்து நான் தைச்சி கொடுத்து ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா நான் வந்து இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. உங்களுக்கு செட் ஆனால் தைச்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளாக இருந்தாலும் அப்படி தான். ஒரு துணியை எடுக்கிறோம், ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 1000, ரூ. 500 அப்படின்னு ட்ரெஸ் எடுக்கிறோம். அதோட தையக்கூலியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக தைச்சாலே ஒரு ரூ. 500 வந்துடுது. ரூ. 300 லைனிங்க்கு, ஒரு ரூ. 50 லைனிங்க்கு போடுறதுக்கு, அப்புறம் புடவ ஓரடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, இதுக்கே வந்து ஒரு 500 வந்துடும். அதுக்கு மேலே நம்ம டிசைன் சொல்கிறப்போ ஒரு 200, 300 இன்னும் அதிகமாகும். அப்போ அந்த காஸ்ட் கொடுத்து நம்ம வந்து ப்ளவுஸை தைச்சி கொடுத்து வாங்கி போடுறப்ப அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நமக்கு சரியாக வரல, ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். நம்மளோட காசுமே தானே அதில் வந்து அவங்களோட காசும் தானே வேஸ்ட் ஆகுது. இது எல்லாமே பண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? ஒரு திருப்தி இருக்காது இல்லைங்களா? அது
அதனால தான் சொல்கிறேன். நான் எப்பயுமே கஸ்டமர் இடத்துல இருந்து தான் வந்து நினைப்பேன். இப்போ நம்மளா இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம். அதனால வந்து பார்த்திங்கன்னா செட் ஆனால் நம்ம வந்து தைச்சிக்கலாம். செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த கஸ்டமரை விட்டுட்டு இந்த டெய்லரை விட்டுட்டு நம்ம வேறு யார்கிட்டையாவது வந்து கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள்ட்ட நம்ம போய் பார்க்குறோம். நம்ம பார்க்குற எல்லா டாக்டர்ஸுமே நமக்கு வந்து கேட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில டாக்டர் ஒரு சிலருக்கு வந்து கேட்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து கேட்காது. அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்படி நம்ம தைச்சாலுமே ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாமலும் வந்து போகும். அது நம்மளோட இயல்பு தான். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக தைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதாவது எப்படின்னா ஒரு 5, 6 ப்ளவுஸஸ்க்கு மேலே நம்ம அவங்களோடது வேஸ்ட் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தைச்சா அவங்களுக்கு கரெக்டாக வரும், ஃபிட்டிங் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்களோட டைலரிங் பிஸ்னஸை டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோ பண்ண முடியும். டைலரிங் ஃபுல் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. May 5 and 6 அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது விருப்பப்படுறவங்க பார்த்திங்க அப்படின்னா நான் நம்பர் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 299 ஒரு நாளைக்கு வந்து 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸு. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களோட ப்ளவுஸை நீங்களே வந்து சூப்பராக அழகாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு பிக் லைக் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.